ப்ரோ நிறைய பேர் நினச்சிப்போம் கோழி வளர்க்கனால என்னடா இவன் போட்டு கோழியை போட்டு மேய்ச்சிட்டு தெரியும் வேலைகளுக்கு போகாமல். ப்ரோ என்றைக்குமே பிடிச்ச வேலையை தான் ப்ரோ செய்ய முடியும். பிடிச்ச வேலையை செஞ்சால் தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும். அவன் இதை சொல்லுவான் இவன் இதை சொல்லுவான் அப்படிலாம் பார்த்துன்னு வச்சுக்கலாம் வாழ வந்து இந்த உலகத்துலலாம். எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம பிடிச்ச வேலையை நம்ம செய்யாமோ அது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஆனால் கரெக்டாக முதல் ஸ்டார்டிங் வந்து இங்கே பெட்ரோல்லாம் வாங்கி ஒரு 70 குஞ்சுக்கிட்ட பொறிச்சிருந்து 30 குஞ்சு இறந்து. எனக்கு நாட்டுக்கோழி வளர்க்குறது எப்படின்னு ஒன்றுமே தெரியாது. அப்போவுமே ஆசைப்பட்டு வளர்த்தேன். ஆனால் அப்போவுமே அந்த கோழியை விட்டுட்டு இருந்தோம்னா இப்போ இவ்வளோ கோழி வந்திருக்காது. இன்னும் போக ட்ரை பண்ணிட்டு தான் ப்ரோ இருப்பேன். தவிர என்றைக்கால் ஒரு நாள் ஜெயிப்பேன். அதுவரை வாழ்க்கையில் இதை விட மாட்டேன். எவ்வளோ வளர்க்கணுமோ வளர்த்துட்டே இருக்கும் ப்ரோ. எனக்கு ஒரு ஆசை, என் பிறந்த நாளுக்குள்ளே ஒரு 100 கோழி வளர்க்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா ஒரு 6 மாதம் இருக்கேன் பிறந்த நாள். அதுக்குள்ளே ஒரு 100 கோழி வளர்க்குறதுக்காண்டி இப்போவுமே எங்கள் பெட்டில் முட்டைலாம் வச்சு ரெடி பண்ணிட்டுருக்கேன் ப்ரோ. வளர்க்க முடியுமான்னு தெரியலை. அந்தளவுக்கு பின்னாடி இடம்லாம் ரொம்ப கிடையாது எனக்கு. வீட்டில் தான் இருந்து வளர்க்கேன். வீடியோலாம் பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதால் எப்படி பேசுவேன் ப்ரோ. எனக்கு மாஸ்டர் இருக்குது நான் அப்படி பேசுவேன். கேட்டு பேசுகிறேன்னா கிறுக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஏதோ சொல்லிட்டு எனக்கு நமக்கு பிடிச்சதை நம்ம தானே வளர்க்க முடியும் ப்ரோ. அதே மாதிரி எனக்கு முயல் வளர்க்கணுன்னு ஒரு ஆசை உண்டு. வேறு மாடு வளர்க்குறதுக்கும் பிடிக்கும். காளை மாடு வளர்க்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன வளர்க்க முடியாத நிலைமையில இருக்கேன் ப்ரோ. வேறு ஆடு வளர்க்கணும். நிறைய ஐடியா இருக்குது ப்ரோ. இப்போ கோழி மட்டும் கொஞ்சம் அதில் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கோழி மட்டும் பெருக்கணும் ப்ரோ. ஒரு 100 கோழி வரை வளர்க்கணும். அதுக்கப்புறம் புறா வளர்க்கணுன்னு ஒரு ஆசை அந்த கூட்டிலே. வேறு வாத்து சாரா கோழி நிறைய வளர்க்கணுன்னு ஒரு ஆசை ப்ரோ. எல்லாமே வளர்த்து யூடியூப்பில் வீடியோ போட்டுன்னு ஒரு ஆசை தான். சண்டை கோழி மெயினாக சண்டை கோழி வளர்க்கணுன்னு ஒரு ஆசை ப்ரோ. ஆனால் கோழி ரேட்டு கேட்டாச்சுன்னா ரொம்ப இது 7,000 ரூபாய்க்கு ப்ரோ ஒரு ஜோடி. 1.5 வாரம் ஃபுல்லாக கொத்து வேலை செஞ்சால் தான் ப்ரோ அந்த ரூபாயே கிடைக்கும். பார்ப்போம் ப்ரோ. எப்படியாவது ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் சண்டை கோழி வீடியோலாம் போடுவேன் ப்ரோ. அதே மாதிரி சண்டை கோழி சேல்ஸ் எல்லாம் பண்ணிய மாதிரி போடுவேன் ப்ரோ. இப்போ நாட்டுக்கோழி வளர்க்கேன். ஏதாவது கொஞ்சம் கையில் வேலை செஞ்சு ஏதாவது கையில் வரச்சில் சண்டை கோழி வாங்கினு ஒரு ஆசை. யாருக்கெல்லாம் சண்டை கோழி வளர்க்க பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. பார்ப்போம் எத்தனை பேர் சண்டை கோழி வளர்க்குறேன்னு பார்ப்போம். சரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு என்னத்துக்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணோன்னு நிறைய பேர் வச்சுட்டு இருப்பாங்க ப்ரோ. என்னடா திருக்க மாதிரி கோழி வீடியோ வாங்கி வீடியோ போடுங்க ப்ரோ. அவன் பிடிச்ச வீடியோ தான் ப்ரோ போட முடியும். நான் முன்னாடி பைக்கு வச்சுருந்தேன். பைக் வீடியோலாம் போட்டிருந்தேன் ப்ரோ. அதெல்லாம் சேஃப்டி கிடையாது ப்ரோ. என்றைக்கால் ஒரு நாள் நீங்கள் வீடியோ பார்ப்பிய நாங்கள் ஸ்பீடாக ஓட்டி எதில் ஒன்றில் மாட்டிக்கிட்டோம்னா வாழ்க்கையே முடிஞ்சு ப்ரோ. ஆனால் அப்போ அதெல்லாம் ஜாலியாக இருக்கும் வண்டி ஓட்டிட்டு தெரியாமல் போது. 2வது படமும் தான் ப்ரோ அது கஷ்டம் தெரியும். பைக் ஓட்டும் போது ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் ஜாலியாக இருக்கும். உளுந்து வீட்டுக்குள்ளே கை கால் உடஞ்சிருக்கும் போது படக்கூடிய அந்த வேதனைலாம் வாழ்க்கையில் மறக்க முடியாது ப்ரோ. அதனால் பைக்கெல்லாம் ஓட்டக்கூடிய எல்லாம் பார்த்து எடுத்து பைக் ஓட்டுங்க ப்ரோ. அந்த அனுபவம் அந்த அனுபவம் நான் பட்டிருக்கேன். 2 பைக் எடுத்து ஃப்ரெண்டு கொண்டு கீழே போட்டாலாம் நிறைய கஷ்டப்பட்டு வாழ்க்கைனா என்னன்னே அதுக்கப்புறம் தான் ப்ரோ எனக்கு புரிஞ்சுது. பைக்கில் ஸ்பீடாக போகும்போது ஜாலியாக இருக்காது. உடஞ்சி ஒரு 7 மாதம் வீட்டுக்குள்ளே இருப்போம் ப்ரோ. செலவுக்கு ஒரு ரூபா இருக்காது. 8 மாதம் வீட்டுக்குள்ளே இருப்போம். கை கால் ஏதாவது உடஞ்சினா அந்த டைமு வாழ்க்கையே வெறுத்தோம். ஒரு நாள் எங்கேயும் போக முடியாது. மெனக்கெடு ஃப்ரெண்டுக்கு ஏர்டெல் கால் பண்ணி தான் ப்ரோ வெளியே போமா அப்படிலாம் பேச முடியும். அப்படியும் செல்லவே வருவாவே வர முடியும். ஆனால் என் வாழ்க்கையில் என் ஃப்ரெண்டு நீ கொஞ்சம் இருக்கே. ஆனால் அவனும் ஃபோன் அடிக்க மாட்டானே. நான் ஒரு அர்ஜென்ட்னு ஃபோன் அடித்தோம்னா மாறி பேசினா என் லைஃப்பில் வந்தானோ ப்ரோ. கால் உடஞ்சிருக்கும் போது என் ஃப்ரெண்டு என் கூடால படித்த பையன் தான் 2 பேர் அண்ணன் தம்பி. அவன்கிட்ட மாறி பேசாமல் வருவானோ ப்ரோ. ஒரு கடைக்கு விட்ரு போகணுமா ஒரு சாப்பாடு தரணுமா ஒன்றுமே கேட்க மாட்டானோ ப்ரோ. எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போனானோ ப்ரோ. ஆனால் அதே மாதிரி இன்னும் 2 பேர் அவன் சாப்பாடுலாம் வாங்கி தந்தானோ ப்ரோ. நான் ஒத்தைக்கு ஒரு வீட்டில் காலத்தை எழும்பி சோறு பொங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன் ப்ரோ ஒரு டைமு. அப்போ அவனெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் ப்ரோ. ஆனால் கொண்டு கீழே போட்டவன் வாழ்க்கையிலே ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவனோட தானே சுற்றி இருப்போம். அப்படிப்பட்டவங்களாம் வரமாட்டான் ப்ரோ. பணம் இருந்தால் பார்ப்பான் போயிடுவான். என்னையுமே கூட இல்லை சின்ன வயசுலேருந்து சுற்றின ஃப்ரெண்டு கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு இதுக்குனாலும் வருவான். அது அந்த டைம் தான் ப்ரோ என் வாழ்க்கையில் பார்த்தது. காலத்தையே எழும்பி சாப்பாடு வாங்கி
ஃபோன் அடித்த உடனே அவன் எந்த வேலையில் இருந்தாலும் உடனே வருவானா ப்ரோ. ஆனால் அப்படிலாம் ஃப்ரெண்டு இருக்கானு ப்ரோ. ஆனால் நமக்கு இவன் தான் அப்படின்னு சொல்லி சுற்றினோம்னா லாஸ்ட்டில் தலையிலே மிளகா அரைச்சி விட்டு போயிடுவானா ப்ரோ. அனுபவத்தில் பார்த்துட்டேன். வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் ப்ரோ.